Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நார்மல் vlog தான். அதுல நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட ஒரு ரிசல்ட் அதுதான் வந்து நான் சொல்ல போறேன். அதை தவிர வேற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோல கண்டிப்பா கிடையாது. அதனால உங்களுக்கு இதை பார்க்க பிடிக்கலன்னா தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஒருவேளை நான் என்ன சொல்ல வரேன்னு அது கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா தாராளமா இதை கண்டினியூ பண்ணுங்க. சரியா? ஆசைப்படுற அளவுக்குலாம் நம்ம ஒன்றும் பெரிய அளவில் அப்படி ஒன்றும் சொல்ல போறதில்ல. பட் இருந்தாலும் என்னதான் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா தாராளமா கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ பாருங்க, 5 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஈரோடு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒருக்கா ஈரோடு போயிட்டு வந்துட்டு அது வேற விஷயம். ஏன்னா அதைத்தான் வந்துட்டு நான் பிளவுஸ் எடுத்துட்டு வந்ததை உங்களுக்கு வந்து போட்டிருந்தேன். இதுலையும் பிளவுஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். பட் அது போடலை, அது தோணலை அப்படின்னு 1-2 தான் எடுத்தேன். அதனால தோணலை. ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப போடணும்னு இருந்துச்சு. ஏன்னா அது கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அப்படிங்கிறதுனால என்ன மாதிரி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம்னு ஒரு ஐடியா கொடுத்தா நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே வந்துட்டு கான்ட்ராஸ்டாக பிளவுஸ் போடுறத ரொம்ப விரும்புகிறாங்க. பட் என்ன கலருக்கு என்ன மாதிரி போடலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது தெரியறதில்ல. அதனால அவங்களுக்குலாம் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த வீடியோ நான் போட்டேன். இல்லாட்டி அவ்வளோ இதாக அதை நான் போட்டிருக்கவே மாட்டேன். ஸோ அதனால நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப பழசு, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எடுத்தது தான். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு வீடியோ எடுக்கல. ஏன்னா நம்ம இப்போ நிறைய வேலை இருக்குல்ல, பொங்கல் அப்படிங்கிறதுனால நிறைய வேலை இருக்கு இல்லையா? அதனால என்னால் வீடியோ எடுக்கவும் முடியல. அப்புறம் வந்து லாஸ்ட் டைமு ஒரு நாள் 2-3 நாள் இருக்குமா, அப்போ வந்து அண்ணா வந்து ஒரு பேட்டர்ன் பிளவுஸ் தைச்சிருப்பாங்க. போட் நெக்ல வந்துட்டு ஒரு பேட்டர்ன், சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தைச்சிருப்பாங்க. அது வந்து வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் கண்டிப்பாக அதுக்கு வந்து எனக்கு எப்படி சொல்றது, அதுக்கு இது போட்டிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கக்கா, இந்த மாதிரி வீடியோஸ் தாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ணன் வந்து எப்படி தைக்கிறாங்க, அந்த டிசைன் வந்து எப்படி தைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போடுங்கக்கா, நல்லா இருக்கு. என்னன்னா அது பாருங்க, ரொம்ப சிம்பிளான பிளவுஸு. அது வந்து எப்படி பேட்டர்னே வந்துட்டு எப்படி ஈஸியாக வந்து தைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கக்கா, அந்த மாதிரி போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கும் ஆசை தாங்க உண்மையால போடுறதுக்கு. இந்த வீடியோ அதாவது பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அது வந்து அந்த வீடியோ, அரை மணி நேரம் கூட இல்லை, ஒரு 15 நிமிஷமா 20 நிமிஷம் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளார அது வந்து தைச்சாச்சு. ஏன்னா ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறதுனால. இன்னும் நான் எடுத்திருக்கேன், நேத்திக்கா என்னமோ வந்து ஒன்று எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் இருக்கும். ½ அன் ஹவரில் அது 2 தடவை வெயிட் பண்ணி எடுத்தேன். நான் வந்து இப்போ கட்டிங் போட்டுட்டு இருக்கேன், எனக்கு அதுக்கே வேலை சரியா இருக்கும். அந்த சமயத்தில் அண்ணாக்காக நான் வெயிட் பண்ணி திரும்ப வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன பண்ணுவார், அண்ணா மறந்துடுவார், அவர் பாட்டுக்கு தைச்சு விட்டுருவாரு. ஐயோ, அப்புறம் என்னங்க நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன், உங்களை யார் தைக்க சொன்னா மறந்துட்டோம்ல, சாரிபிள் அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராப்ளம் வரும். அதனால தான் உண்மையாலுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் என்னோட டைம் வேஸ்ட் ஆகுது இல்லைங்க. நான் கட்டிங் போட்டுட்டு இருக்கேன், இப்போ வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன்னா எனக்கு வேஸ்ட் தானே. அதனால நேத்திக்கு அது வந்து அப்படிதான் எடுத்திருந்தேன். ஏன்னா அந்த ஸ்லீவ் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டாக வந்துட்டு நிறைய இப்போ போயிட்டு இருக்கு. நாங்கள் ஏகப்பட்டதை தைச்சிட்டு அது அன்னைக்கு தைக்கிறப்ப எனக்கு தோணுச்சு, சரி இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அதை எடுத்திருந்தேன். அதனால வரும் கண்டிப்பாக ஒரு 2 days அதுலேயே வந்துடும், அந்த ஷார்ட்ஸில் வரும். பாருங்க உங்களுக்கு அது வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். சரியா? பார்க்கலாங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். நம்மளும் கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னா அப்புறம் ஒரு ஆள் கீழ் போட்டு எடுத்துட்டா கிடக்குது, அவ்வளோதான், விடுங்க, இது என்ன பெரிய விஷயமா. ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் வேணுங்க, ஆள் இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். நம்மளே எல்லாத்தையும் பண்ணோன்னா கண்டிப்பாக முடியாது. நான் தெரியும், எல்லாமே எனக்கும் தெரியும். பட் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் அமையாத போயிடுச்சு. அதனால நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரியா? அதனால் கண்டிப்பாக வரும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கிற மாதிரியான வீடியோஸ் தான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். டிப்ஸ் எல்லாம் கூட நிறைய யோசிச்சு நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்கும் வந்துட்டு எடுப்பேன். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்குண்டான வீடியோவும் எடுக்க ட்ரை பண்ணுறேன். சரியா? சரி, ஓகே. நான் ரொம்ப வளவலன்னு பேசிட்டேன். நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிளவுஸ் வந்து தைச்சேன்ல, அதாவது ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்லா அகலமாக கழுத்து வச்சு கட் பண்ணுறது எப்படி, அதை தைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். பேக்லேயும் நல்ல லோ நெக்கு தான், 9.5 இன்ச்சு. ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு நார்மல் லோ நெக்கு தான், பட் அகலம் நல்லா டீப்பாக இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அதை வந்து போட்டு காட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். போட்டு வீடியோவும் எடுத்தாச்சு. ஆனால் அண்ணா அதை வந்து போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அதை வந்து நான் ஃபுல்லாக காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும், கழுத்து எந்த மாதிரி எனக்கு ஷேப் வந்திருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தா தான் புரியும். நானும் அது வந்து எப்படி சொல்கிறது, மேலே துணியெல்லாம் போட்டு ஓரளவு கவர் பண்ணி தான் எடுத்தேன். ஆனாலும் கூட அண்ணா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வீடியோ தயவு செய்து போடாது சாமி, இதுக்கெல்லாம் ஏதாவது பேட் கமெண்ட் வந்துருச்சுன்னா நீ வேற அதுக்கு உட்காந்துட்டு ஓன்ட்டு கிடப்ப, அந்த வேலையே ஆகாது, நீ அதெல்லாம் ஒன்றும் போட, யாரே என்னமோ போட்டு போகிறாங்க, நீ அதெல்லாம் போடாத அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கும் உண்மையால் அது ஒரு மாதிரி இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. அது ஆரம்பத்துலேருந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்ததுனால தெரிவிக்காது. இப்போ நிறைய நம்ம இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் பார்க்குறோம், அந்த மாதிரிலாம் வீடியோ
வீடியோஸ் போடுறாங்க, நான் அது தப்பு சொல்லலை. ஏன்னா அது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அது உபயோகமாக இருக்குங்கிறதுனால தான் அப்படி போடுறாங்க, நான் அது தப்பு சொல்லலை. பட் நமக்கு அது வந்து ஒரு மாதிரி கூச்சமாக சங்கடமாக இருந்துச்சு. ஏற்கனவே நான் வந்துட்டு வீடியோ போட ஆரம்பித்தப்பவே என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நிறைய சொன்னாங்க, என்னென்ன இதெல்லாம் வந்துட்டு, இத்தனைக்கும் அப்போல்லாம் நான் வந்துட்டு வெறும் கட்டிங் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன், நான் எதுவுமே பாடியில் கூட போட்டிருக்க மாட்டேன். அதுக்கே சொன்னாங்க, என்னத்துக்கு இப்படியெல்லாம் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கேன், அதெல்லாம் நம்ம ஃபேஸ் காட்டியெல்லாம் போடக்கூடாது, அது என்னது அப்படி இப்படின்னு ஓவராக வந்து சொன்னாங்களா. எனக்கு அதுவே ஒரு மாதிரி. அப்புறம் அது வந்து அட போங்கடா வேலை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு நான் எடுக்கலை. ஆனால் இந்த ப்ளவுஸோட அவுட்புட் எப்படி வந்துச்சு, ரிசல்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். தெரியல, ஏன்னா என்னதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நேரில் பார்க்குற மாதிரியான அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ரிசல்ட் அது எப்படி இருக்குங்கிறது நேரில் பார்க்குறதுக்கும் வாயில் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு என்னால் இதுதான் பண்ண முடிஞ்சது. சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. எதிர்பார்த்துருப்பீங்க, என்னால் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவேன். இன்னும் சொல்ல போனால் அதை டெலீட்டும் பண்ணிப்பட்டேன், அவசரப்பட்டு டெலீட்டும் பண்ணிப்பட்டேன். திரும்ப அதை வந்து எடுக்க முடியாது. அது காரணமும் நான் சொல்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய பாடிக்கு பர்சனலாக நான் தைச்சது என்னுடைய பாடிக்கு தான், உங்களுக்கு தெரியும். பின்னாடி 9.5 இன்ச்சு கழுத்து உயர வச்சுருக்கேன். முன்னாடி வந்துட்டு நான் நார்மலாகவே 7 இன்ச்சு தான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுவே எனக்கு மேலாக தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து 6.5 தான் வச்சுருந்தேன். ஏன்னா ஒருவேளை நல்லா அகலமாக போகிறதுனால நம்ம உள்ளே வந்து இன்னர் போட்டிருந்தோம் அப்படின்னா அது மேபி வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று அப்படி ஒருவேளை போடலைனாலும் ஒருவேளை பாடி எக்ஸ்போஸ் ஆகுமோ அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு 1/2 இன்ச்சு வந்து கம்மி பண்ணியிருந்தேன். நான் அதை போட்டதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணினேன் அப்படின்னா, நான் நார்மலாக 7 இன்ச்சே வச்சுருந்துருக்கலாம். 6.5 இன்ச்சு எனக்கு தேவை, 7 எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நான் அப்போ போடுறப்ப பார்த்தீங்கன்னா இன்னர் போட்டிருந்தேன், போட்டுட்டு தான் மேலே ப்ளவுஸ் போட்டேன். எனக்கு அந்த இன்னரே வெளியில் தெரியல, அது வரைக்கும் ஃபுல்லாக கவர் ஆகி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் மேலே கழுத்து வச்சதுனால. அதனால் நீங்கள் வேணும்னா உங்களோட முன்கழுத்து உயரம் எவ்வளவோ அதைவே நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஒருவேளை அது நீங்கள் ரொம்ப இறக்கமாக போட்டீங்க அப்படின்னா மட்டும் மேலே வைங்க. இல்லைங்கக்கா எனக்கு அதுவே கரெக்டாக தான் இருக்கும், அப்படியெல்லாம் பாடி எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்காதுன்னா நீங்கள் தாராளமாக உங்களோட எக்ஸாக்ட் கழுத்து உயரமே வச்சுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நான் கழுத்தோட அகலம் வந்துட்டு 4 இன்ச்சு வச்சுருப்பேன். அதாவது 3.25 தைச்சா 4 இன்ச்சு வந்துடும் அப்படின்னு வச்சுருப்பேன். நான் வளைச்சதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி வளைச்சிருப்பேன். வேணும்னு அந்த வீடியோ இன்னொருக்கா பாருங்கள், வளைச்சிருப்பேன். பட் எனக்கு என்ன அப்படின்னா, அந்த வளைக்கிறத நான் இன்னுமே டீப்பாக, அதாவது அந்த பா போடுறோம்ல, அந்த பாவை வந்து மைல்டாக பிளண்ட் பண்ணி விட்டுருந்தா கூட போதும், அதுதான் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னோட ஃபீலு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எனக்கு 4 இன்ச்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, இன்னுமே வந்து அதிகமாக வச்சுருந்துருக்கலாம், ஒரு 4.5 அப்படி கூட வச்சுருந்துருக்கலாம். அது இன்னுமே நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசத்தை அது கொடுக்கவே இல்லை. நான் நார்மலாக போடுற ப்ளவுஸ் மாதிரி தான், அதோட மைல்டாக அகலமாக இருந்த மாதிரி அப்படி தான் தெரிஞ்சுது. அது என்ன அப்படின்னா, அது என்னுடைய பாடி ஸ்ட்ரக்சர். சரிங்களா, ஒவ்வொருத்தரோட பாடி ஸ்ட்ரக்சருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபிட்டிங், ஃபினிஷிங், லுக்கு எல்லாமே இருக்குங்க. ஸோ நீங்கள் குழப்பிக்க கூடாது. எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் அகல வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோதான் நான் ஃபீல் பண்ணினது. அதை தவிர எனக்கு எந்த ஒரு இது இல்லை. எனக்கு பாடியில் எந்த ஒரு, அதாவது லூஸோ டைட்டோ எந்த இஷ்யூவும் வரல. நான் எதுக்காக அந்த வீடியோ வந்து எடுத்தேன் அப்படின்னா, அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கழுத்து ரொம்ப அகலமாக போகிறப்பவும் நல்லா டீப்பாக அப்படியே கீழே இறக்கமாக போகிறப்பவும் இந்த ஆம்கோல் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஹூக் போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு சுருக்கு வரும், சம்டைம் இழுத்து பிடிக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அது உண்மையாக பொய்யான்னு உண்மையாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோ வந்து அந்த ப்ளவுஸ் வந்து தைச்சேன். நான் அப்படி தான் நினச்சேன், சரி அப்போ நம்ம இவ்வளோ அகலம் வைக்கிறோமே, அப்போ கண்டிப்பாக வந்து இழுத்து பிடிக்கும்ப்பா அப்படின்னு உண்மையால் எதிர்பார்த்தேன். அதனால தான் சொன்னேன் அதை போட்டு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு. பட் அப்படி எந்த ஒரு இஷ்யூமே வரலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ளவுஸு. ஸோ அதனால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் நார்மலாக எப்பயும் எப்படி தைக்கிறீங்களோ அதே மாதிரி தைங்க. ஷோல்டரு நான் கழுத்து இதெல்லாம் எப்படி வச்சிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வேணும்னா கட்டிங் வீடியோ இன்னொருக்கா பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, இப்போது உங்களோட கஸ்டமர் யாராவது இந்த மாதிரி நல்லா அகலமாக ப்ராடான நெக்கு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு தைரியமாக தைங்க. எந்த மிஸ்டேக்கும் வரவே வராது. பேக்கும் நல்லா லோவாக இருக்கும், ஃப்ரண்ட்டும் வந்துட்டு இந்த மாதிரி அகலமாக லோவாக எல்லாமே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து நீங்கள் தைரியமாக தைக்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு
வந்து கரெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். இன்னொன்று, நீங்கள் அளவுகள் கரெக்டாக வைக்கணும். அப்புறம் அதில் ஏதாவது மாற்றிட்டிங்கன்னா அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. பட் நான் தைச்சதில் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன், என்னங்க இது எனக்கு பெரிய வித்தியாசத்தை கொடுக்கல, அதனால் நான் வந்து எனக்கு நான் அதாவது அது எப்படி தைச்சேன்னா ட்ரையல் தான், பட்டு வேறு எதாவது சாரிக்கு மேட்ச் ஆச்சா போட்டுக்கலாம் அப்படின்னு தைச்சேன். ஆனால் சொல்லப்போனால் எனக்கு அந்த கலர் மேட்ச் ஆகிறதுக்கு ஒரு புடவை கூட கிடையாது. பழைய புடவையும் செக் பண்ணிவிட்டேன், புதுசுலையும் செக் பண்ணிட்டேன், எதுவுமே மேட்ச் கிடையாது. அதனால் நான் அது போடவே இல்லை. அது போட்டு பார்த்ததோட சரி. என்னுடைய ஃப்ரெண்டு இருக்காங்க பக்கத்தில், நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம், ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய பாடி தான் கொஞ்சம் மட்டும் கம்மியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு தையல் மட்டும் டக் பிடிச்சா போதும், அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை டக் பிடிச்சா அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இதில் என்னென்னா அவங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஆடி மாதமே ஏதோ வந்து ஒரு புது புடவை அவங்க வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்துருக்காரு. அது இன்னும் தைக்கவே இல்லையா, அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. சரி போட்டுக்கடா நீ போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் போட்டு பார்த்தோம், அவங்களுக்கும் சேம் அதே மாதிரி. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க என்னுடைய பாடி தான். அதனால் அவங்களும் சொன்னாங்க, அக்கா சூப்பராக இருக்குங்கக்கா, இன்னும் கூட சொன்ன மாதிரி அகல வச்சிருக்கலாம்க்கா, அழகாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அது ஒன்று தான் எனக்கு, அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால் அந்த ப்ளவுஸ் கூட இப்போ எங்கிட்ட கிடையாது. நான் கண்டிப்பாக இன்னொரு ப்ளவுஸ் நான் தைக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அண்ணா கிட்ட சொன்னேன், சரி தைச்சிக்கோ, இது இன்னும் நான் இதெல்லாம் இல்லை தைச்சிக்க அப்படின்னாங்க. அப்புறம் அதனால் கண்டிப்பாக அப்படி தைப்பேன். தைச்சேன்னா போடுவேன், போடுறப்ப பார்த்துக்கோங்க. அதுக்காக நான் தனியாக வீடியோவில் எடுக்க மாட்டேன் போய் சொல்லிட்டேன். நான் போடுறப்ப சொல்லுவேன், அந்த வீடியோவில் நான் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எனக்கு கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா, அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும், அதுக்கு மேலே எதுவும் என்னால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அது ஒன்று தான். அப்புறம் இன்னொன்று என்ன, ஒரே ஒரு எனக்கு இருந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எனக்கு நார்மலாகவே ரைட் சைடு ஷோல்டர் இறங்கின மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் என்ன தான் நம்ம வந்து ஷோல்டர் கம்மி பண்ணி, அதுக்கு ஒரு டிப்ஸும் அந்த வீடியோவில் வந்து எடுத்து அது தனி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். என்ன தான் இறங்குற ஷோல்டரோட அகலத்தை கம்மியாக வச்சா கூட நம்ம பாடியே அப்படி இறங்கித்தான் இருக்கிறப்ப அதை வந்து 100% அப்படியே கரெக்டாலாம் வச்சுக்க முடியாது. ரொம்ப இறங்குறத ஒரு 50% கம்மி பண்ணலாம், அவ்வளோதான். அது மாதிரி இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு பக்கம் கழுத்து மட்டும் இழுத்த மாதிரி தான் இருந்துச்சு லைட்டாக. ஏன்னா அதை சொல்கிறேன், அது என் பாடியே அப்படித்தான். அதையெல்லாம் நான் எதுவுமே வந்து குறைய சொல்ல முடியாது. அந்த ஒரு இது மட்டும்தானே தவிர எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதனால எனக்கு ரவுண்ட் அப்படியே அழகாக வரல. ஏன்னா அதை ஒரு பக்கம் லைட்டாக இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் பட் அவங்களுக்கு போட்டாங்களே, என் ஃப்ரெண்டு போட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் அப்படி எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது ஒன்று தான் எனக்கு என்னோடய பாடியில் இருந்த இதனால அந்த ஒரு மிஸ்டேக் தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக உங்களுக்கு தைச்சாலும் சரி, உங்கள் கஸ்டமருக்கு தைச்சாலும் சரி, இந்த மாதிரி தைங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாடியெல்லாம் ரொம்ப பெருசாக எக்ஸ்போஸ் எல்லாம் ஆகலை, அதுக்கு நான் கேரண்டி. சரியா? இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உங்கள் கழுத்து, உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கழுத்தோட உயரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணாமல் பண்ணக்கூடாது. சரியா? சரி, ஓகே. இந்த விஷயத்தை தான் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், வேறு எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக அடுத்த தடவை நான் அப்படி தைச்சு, எனக்கு என்னோட பர்சனலாக சாரீ இருக்குது நிறைய தைக்கிறது. ஏன்னா ரெகுலர் கடைக்கு கட்டுற சாரீஸ் எல்லாம் ப்ளவுஸு இல்லை, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 ப்ளவுஸை வச்சுக்கிட்டு தான் மேனேஜ் பண்ணிட்டு திரியிறேன். அதனால் தைக்கணும். நான் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இழைச்சி போனதுனால கொஞ்சம் பார்த்துட்டு தைச்சிக்கலாம், ஏறுறமா இல்லைன்னு இழைக்கிறமான்னு தெரியல. அதனால் பார்த்துட்டு தைச்சிக்கலாங்கிறதுனால வெயிட்டிங்கில் இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக தைச்சா அது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் போடுறப்ப நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான், வேறு எந்த விஷயம் கிடையாது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி டெய்லரிங் டிப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுறது, உங்களுக்கு ஏதாவது அப்படி வேணும்னாலும் சொல்லுங்கள், அக்கா இந்த மாதிரி எனக்கு தைச்சு காட்டுங்கக்கா அப்படின்னாலும் சொல்லுங்கள். உடனே நான் போட முடியலைன்னா கூட கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சு எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நான் கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? அந்த மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். என்னால் முடிஞ்சது உங்களுக்கு நான் செய்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். அப்புறம் அதே மாதிரி நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் இருக்கும், அதில் ஆள்னு ஒன்று இருக்கும், அதை தட்டி விட்டிங்கன்னா தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோவை பார்க்க முடியும். அது இல்லைன்னா நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது, அப்போ நான் வீடியோ போடுறதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த பெல்லை தட்டி விட்டுட்டு ஆள் இருக்கிற அந்த இதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.